நம்ம சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் கேர்ஃபுல்லா இருந்தா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டா டிராபிக்ல மாட்டாம தப்பிச்சிடலாம் அப்படின்னு. அதே மாதிரி நாளைக்கு ஊருக்கு போனோம் அப்படின்னா இன்னைக்கே பேக் பண்ணிட்டா நாளைக்கு அவசர அவசரமா ஓடணும் அப்படின்னு இல்ல, ட்ரிப்பையும் என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் ஓகேப்பா. ஆனா இங்க ஒரு ரைட்டர் சொல்றாரு, உங்க பெட்ட காலையில எந்திரிச்சு ப்ராப்பரா மடிச்சு வைங்க, ஒரு சுருக்கமே இல்லாம. உங்க லைஃப் சூப்பரா இருக்கும், அந்த டேவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற புக்கோட நேம் மேக் யுவர் பெட், ரிட்டன் பை வில்லியம் ஹெச் மெக்ரேவன். ஆமாங்க, மேக் யுவர் பெட் அப்படின்னா தமிழ்லயும் இந்த புக் இருக்கு, உங்கள் படுக்கையை மடித்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெட் மடிச்சு வைக்கிறதுல என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரைட்டரை பத்தி நம்ம பாத்திரலாம். வில்லியம் ஹெச் மெக்ரேவன் இவரு நேவில 37 இயர்ஸா ஒர்க் பண்றாரு. அமெரிக்காவோட நேவி செயலை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாம இருப்பீங்க. போக போக சொல்றேன் அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல ஒர்க் பண்ணிட்டு அமெரிக்கால ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு. ஃபர்ஸ்ட் போகும்போது எப்படி கேட்பாங்க எல்லாரும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு போனாரு. அங்க போனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா அப்ளாஸ் கொடுக்குறாங்க இவருக்கு. அந்த அளவுக்கு இவர் ஸ்பீச் நல்லா இருந்தது. இது யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் செம்ம வைரல். அதுக்கப்புறம் தான் அவர் யோசிக்கிறாரு, ஓகே இந்த ஸ்பீச்சை நம்ம ஒரு புக்கா பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கமெண்ட்மெண்ட்ஸ் மாதிரி முக்கியமான 10 விஷயங்கள் இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. சின்ன சின்ன விஷயம் தாங்க, ஆனா இதுல நம்ம கவனம் செலுத்தினோம்னா இந்த உலகத்தையே நம்மளால சேஞ்ச் பண்ணிட முடியும், நம்மளே நம்ம மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயமே என்னன்னா, மேக் யுவர் பெட். மேக் யுவர் பெட்னா காலையில எந்திரிச்சோன்னு நம்ம போர்வையெல்லாம் நீட்டா ஒரு சுருக்கம் இல்லாம மடிச்சு, பெட் 4 கார்னர்லயும் மடிச்சு, கவருக்குள்ள இருந்து தலகாணி வெளியே வர அளவுக்கு டைட்டா பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது இவர் நேவியில இருக்கும்போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரைனிங் பீரியட்ல கொஞ்சம் பெட் சுருக்கம் இருந்ததுன்னா கூட பயங்கரமா பனிஷ் பண்ணுவாங்களாம். அப்போ இவர் யோசிக்கிறாரு, இதுல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து இவர் ஒரு லெசன் கத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா, காலையில எந்திரிச்சுன்னு சின்ன விஷயம் பெர்ஃபெக்டா இருந்தாதான் அடுத்தடுத்த பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு டேவுக்கான விஷயங்களை நிறைய பிளான் பண்ணணுமா. நிறைய பிளான் பண்ணாதான் ஒரு 50% தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு. சோ சின்ன விஷயத்த கோட்டை விட்டோம்னா அந்த டே ஃபுல்லா அப்செட் ஆயிரும். நமக்கே தெரியும்ல. ஒன்னும் இல்லைங்க, இப்ப நம்ம காலையில கிளம்பும்போது மொபைலை விட்டுட்டு போயிடுறோம். இப்ப மொபைல் நமக்கு இன்றியமையாதது இல்லையா? ஆபீஸ்க்கு போய் மொபைல் கையில இல்லைன்னா எவ்வளவு டென்ஷனா இருக்கும். மத்தவங்களுக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும், மொபைல் தானே ஆஃப்டர் ஆல், இதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுல தானேங்க அவ்வளவு வேலை இருக்கு. இந்த மாதிரிதான் சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்னன்னா, ஒரு ஜெனரல் 10 சோல்ஜர்ஸ் இவங்க ஒரு வழியா போயிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு கன்ஃபியூஷன், ரைட் சைட் போலாமா லெஃப்ட் சைட் போலாமான்னு சொல்லிட்டு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு லெஃப்ட் சைட் போகலான்னு டிசிஷன் எடுத்துறாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க ரைட் சைட் போயிருந்தா இவங்களும் ஒரு 10 சோல்ஜர்ஸும் இறந்துருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாம் தப்பிச்சதுனால ஒரு 5 ஜெனரேஷனே தப்பிச்ச மாதிரி. இவங்களோட குழந்தைங்க, இவங்களோட பேரன் பேத்தி, இந்த மாதிரி எவ்வளவு தப்பிச்சிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் தனியாளுப்பா, எனக்கெல்லாம் யாருமே தேவையில்லை, என்னோட வேலையை நானே செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அப்படி இந்த உலகத்துல எல்லாரும் தனியா இருந்துட முடியுமா? முடியாது. இதை எப்ப ரைட்டர் ரியலைஸ் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுங்க. அப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வேலையை இனிமேட் நீங்க செஞ்சுக்க முடியாது, கண்டிப்பா யாரோட தயவாது உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லும் போது இவங்களோட ஒய்ஃப், இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்கள தான் ஹெல்ப் பண்றாங்க. அப்பதான் இவர் ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு, டீம் ஒர்க் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், சில பேரோட சைஸை பார்த்து, கலரை பார்த்து, இவங்களோட பர்சனாலிட்டி இப்படிதான், இவங்களோட டேலண்டே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனா அதுக்கு அப்படி இல்லை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, அங்க நேவி பிராக்டிஸ் பண்ணும்போது என்னன்னா, நிறைய பேர் ஹைட்டா இருக்கவங்களை விட அங்க ஷார்ட்டா இருக்கவங்க எல்லாம் கூட இருப்பாங்களாம். ஆனா இந்த ஸ்விம்மிங் அப்படின்னு வரும்போது ஹைட்டா இருக்கவங்களை விட கொஞ்சம் ஹைட் கம்மியா இருப்பாங்களா, ஆவரேஜ் வெயிட்ல, அவங்க ஈஸியா அந்த ஸ்விம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு. இன்னொரு சமயம் இவருக்கே எக்ஸ்பீரியன்ஸ், டாம் நாரிஸ் அப்படின்னு ஒரு பர்சனை மீட் பண்றாரு. அவர் ரொம்ப ஷார்ட்டா இருக்காரு, பர்சனாலிட்டி அவ்வளவு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அட்ராக்டிவா இல்ல. அப்போ
என்னடா அப்படின்னு யோசிக்கும் போது அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழிச்சு தெரியுது இவரை பத்தி. இந்த டாம் நாரிஸ் அப்படின்றவர் நேவி சீல்ல சுப்பீரியர் ஆஃபீஸர், நிறைய ஸ்டார் எல்லாம் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம். ஸோ அப்பியரன்ஸ் முக்கியம் இல்லை, அதாவது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் முக்கியம், பட் ரொம்ப முக்கியம் இல்லை அப்பியரன்ஸ், நம்மளோட டேலண்ட் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அடுத்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் எப்பயுமே நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காது. நம்மளை சுற்றி இருக்கவங்க எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. இதுக்கு இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவி சீல்ல இருக்கும்போது நம்ம ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருக்கணுமாங்க. தொப்பி, அப்புறம் நம்ம போட்டிருக்க கோட்டு, ஷூ எல்லாமே எதுவுமே கசங்கியே இருக்கக்கூடாதாங்க. கொஞ்சம் கசங்கி இருந்தால் கூட என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்டு? இந்த பனிஷ்மெண்ட்டோட பேர் வந்து சுகர் குக்கி. சுகர் குக்கி எப்படின்னா நம்ம வந்து நல்லா ஒரு மணல்ல, ஓகேவா, ஓடணுமா வேகமாக, காலையிலேருந்து சாயந்தரம் பயங்கரமாக ஓடணும்னா வேர்த்துரும் இல்லையா? அந்த வேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பீச் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில குளிச்சுட்டு மணல்ல உருண்டு பரலணுமா. அப்படி பரண்டு எந்திரிச்சா என்ன ஆகும்? நம்ம ஷர்ட் எல்லாம் மணல் ஒட்டிக்கும் இல்லையா? வேர்வை தண்ணி எல்லாம் சேர்ந்து மணலும் ஒட்டிக்கும் இப்படி உருண்டு பரல்றதுனால. பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா, இந்த பிஸ்கெட் மேல இந்த போர்பன் பிஸ்கெட்லாம் சாப்பிட்டுருப்பீங்கல்ல, அது மேல இந்த சுகர் கோட்டிங் குட்டி குட்டியா சுகர் ஒட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம மணல் மேல ஒட்டிட்டு இருக்கோம். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்களாம், நான் எல்லாமே நல்லா தானே பண்ணேன், என்ன சின்ன சின்ன தப்பு கூட எதுவுமே இல்லையா, ஆனா என்ன குறை சொல்லிட்டே இருக்காங்களே இந்த ட்ரெயினர் அப்படின்னா, இதுக்கு தான் ஒரு லெசன் கத்துக்கிட்டாரு. என்னன்னா, என்ன விஷயம் நம்ம பெர்ஃபெக்டா பண்ணாலும் இந்த உலகம் பெஸ்ட்ன்னு சொல்லாது. குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் கூட நம்மள மைனஸா பார்த்துட்டே தான் இருக்கும். ஆனா நம்ம அதுக்கெல்லாம் மனசை விட்டுறக்கூடாது. சுகர் குக்கி மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட் வந்துட்டே இருக்கும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம நம்மளால எவ்வளவு பெஸ்ட் கொடுக்குமோ அதை மட்டும் கொடுத்துட்டு இந்த உலகம் சொல்றத நம்ம ரொம்ப காதல வாங்கிக்க வேணாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் குவிட், நெவர் எவர் குவிட், நெவர் எவர் கிவ் அப்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி நெவர் எவர் குவிட். இவரு ட்ரைனிங்க்கு போனப்ப இவரோட 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க. அங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நேவி சீல எப்பயுமே ட்ரைனிங்ல ரொம்ப ஹார்டா இருக்கும் இல்லையா? அப்போ வந்து எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களால ஒருவேளை முடியல, நாங்க சொல்ற வேலையெல்லாம் பண்ண முடியலன்னா பெல் அடிங்க. அந்த பெல்ல 6 மந்த்ஸ்ல நீங்க 3 டைம்ஸ் அடிச்சிட்டீங்கன்னா ஓகே, நீங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம் வீட்டுக்கு. இந்த ட்ரைனிங்ல இருந்து நீங்க ரிலீவ் ஆயிடலாம். ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இந்த ட்ரைனிங்கை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு. ஆனா இதே மாதிரி நிறைய பேர் பெல் அடிச்சிட்டாங்க. 150 மெம்பர்ஸ்ல கடைசியா இந்த ட்ரைனிங் 6 மந்த்ஸ் பீரியட் முடியும் போது 33 மெம்பர்ஸ் மட்டும்தான் இவர் கூட இருந்தாங்களாம். யாரு? நம்ம மெக்ரேவன் கூட. அப்போ நம்ம லைஃப்ல நிறைய விஷயம் சேலஞ்சிங் வரும். ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்காம பயந்துட்டே இருக்காம குவிட் பண்ணக்கூடாது. மோஸ்டா நம்ம குவிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமா. எப்பவுமே நம்ம இந்த கடைசி ஸ்டெப் வரும்போது தாங்க நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். நானே கூட இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன். எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணிட்டு அந்த கடைசி ஸ்டெப் வரதுக்கு முன்னாடி ஓகே எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அந்த மாதிரி தாங்க எப்பவுமே நம்ம கடைசி காத்திருக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். குவிட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் என்னன்னா, எப்பவுமே தைரியமா இருக்கணுமா. இதுக்கு அவர் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாருன்னா, நைட் டைம்ல நம்ம ஸ்விம் பண்ணுவாங்க. அப்படி ஸ்விம் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த கரையில அந்த கரைக்கு போறதுக்குள்ள நிறைய சுறா மீன்கள்லாம் வரும். ஆனா நீங்க வந்து இது வரைக்கும் எந்த சுறா மீன்களும் மனுஷனை கடிச்சு சாப்பிட்டதா வந்து ரெக்கார்டே வரல. சப்போஸ் நீங்க போயிட்டு இருக்க நேரம் பார்த்து சுறா மீன்கள் உங்களை சூழ்ந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அதை விட ஃபோர்ஸா நீங்க வந்து அதை அட்டாக் பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்க பயந்து திரும்பினீங்கன்னு வைங்களேன், அது உங்களை கண்டிப்பா கடிச்சு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பயுமே ஒரு விஷயம் வருதுன்னா அந்த பிரச்சனையை விட நீங்க ஃபோர்ஸ் கொஞ்சம் அதிகமா காமிச்சீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிடும். அதனால எப்பவுமே தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த புக்குன்னு சொல்லணும்னா சொல்லிட்டே போலங்க. ரொம்ப அழகா 10 விஷயங்கள்னா நச்சுன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. ஸோ இதை நான் ஃபுல்லா சொல்லிட்டேன்னா ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடும். நீங்க வாங்கி படிங்க. அந்த இந்த புக்கு வந்து தமிழ்ல இருக்குல்ல, உங்கள் படுக்கையை மடித்து வையுங்கள் இருக்குல்ல, வாங்கி படிங்க. 120 ரூபாய் தான். ஓகேவா? ஐ திங்க் 120 ருபீஸா இருக்கும். அண்ட் தென் வந்து பேஜஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரே நாளில் கூட நீங்கள் படிச்சிடலாம். ஓகே, ஸோ படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்க, எனக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.